தீபாவளி ஸ்பெஷலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பால்கோவா. பால்கோவாவுக்கு வந்து நான் இங்கே வந்து 1 லிட்டர் பால், ஃப்ரெஷ் பால் பேக்கெட் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷ் பால் வந்து நான் 1 லிட்டர் எடுத்தேன். எங்களுக்கு கொஞ்சம் எல்லாருக்குமே வேணுன்றதுனால எடுத்தேன். அதை நீங்கள் வந்து காய்ச்ச போடுங்க. கொஞ்சம் வாய் அகண்ட பாத்திரம், இந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பொங்கி வராது, ஓரளவுக்கு தான் இதாகும். நம்ம பக்கத்துலேருந்து பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஏலக்காய் தூள் 2 ஏலக்காவை நுணுக்கி நீங்கள் போட்டிங்கன்னா போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வச்சதுக்கும் இப்போக்கும் நமக்கு இது வந்துடுச்சு, நல்லா குறைஞ்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி சுண்டி வரும்போது, நல்லா கம்ப்ளீட்டாக சுண்டி வரும்போது, 1 லிட்டர் பால் வந்து 1/4 லிட்டர் ஆகணும். அது அளவுக்கு நீங்கள் வற்ற வச்சுக்கிட்டே இருக்கணும். வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் இதில். அதுக்கப்புறம் நீங்கள் சுகர் வந்து எவ்வளவு, 1 லிட்டர் பாலுக்கு 3/4 கப் சுகர் போட்டிங்கன்னா போதும். அதுதான் கணக்கு, சரியா? அந்த இது போட்டிங்க அப்படின்னா அதை போட்டுட்டு நீங்கள் போட்டு கொஞ்சம் நேரத்தில் திருப்பி வந்து திக்காக இருந்த பால் வந்து அந்த இது வந்து திருப்பி கொஞ்சம் லூஸ் ஆகும். ஏன்னா சுகர் இளகி அந்த மாதிரி ஆகணும்ல. அதுக்கப்புறம் சுகர் குக்கார வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கணும். நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழித்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அழகாக பால்கோவா ரெடி ஆயிரும். இவ்வளவு தான் வேலை. இதில் வேறு எந்த வேலையுமே நீங்கள் பார்க்கவே வேண்டியதில்லை. நெய் கிடையாது, நெய் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏலக்காய் மட்டும்தான் கொஞ்சோண்டு நான் போட்டிருக்கேன். அது வேண்டான்னா கூட அது நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் எல்லாேருக்கும் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹாப்பி தீபாவளி.